ஓகே, உங்க தொகுதி எம்எல்ஏ பேர் வந்து மௌலானா. அவர் வந்து உங்க தொகுதியில பண்ணி கொடுத்த பணிகள்லாம் உங்களுக்கு எப்படி இருக்கு? அதெல்லாம் ஒன்னே இது இல்லைண்ணா. 5 வருஷம் பண்ணது ஒண்ணுமே வேஸ்ட் தான். ஒன்றும் பண்ணல. எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு ஸ்பீடு பிரேக் போடல, அந்த பக்கம் எவ்வளோ சொல்லி நான் பண்ணி தரேன்னாங்க. ஒரு கொசு வந்து புகை அடிக்கிறானுங்க, நேராக ஆஃபீஸில் போய் அடிக்கிறானுங்க புகைய. கொசு ஆஃபீஸ் வரைக்கும் போட்டா பூச்சி அனுப்புறாங்க. இந்த இடத்துல எப்படி இருக்குது பாருங்க, கொசு எதுலேயே இருக்குது, அவ்வளோ கொசு இது. போய் சொல்லிட்டு வந்தா அவனுக்குள்ளே அடிச்சுட்டு வந்துட்டு போய் சொல்லிட்டு அடிக்கவே இல்லை. அப்போ நம்ம என்ன இது இருக்குது, ரோட்டில் கடை வச்சுறான்னு என்ன சொல்லுவாங்க. அதை எதுவுமே சொல்லவே கிடையாது. கோயிலுக்கு வரவங்க போகிறவங்கன்னா இப்போ எப்படி கொசு பிடிங்க இப்போ சொல்லுதான். நான் எப்படி சொல்ல முடியும்? ஒரு வாட்டி போய் சொல்லலாம், 2 பேர் சொல்லலாம். ஈபியில் ஒரு வாட்டி வந்து சொன்னாங்கன்னா கரெக்டாக பண்ணுறாங்க. ஒரு டைமில் பண்ணுறாங்க, அது வரமாட்டாங்க. கரெக்டாக பண்ணுங்க. எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது, கீழே போய் விழுந்து வர்றேன். ஜல்லி வருவோம், அந்த மழை டைமில் அவ்வளோ ஜல்லி வந்தது. போயிட்டு 2 ட்ரிப்பு நான் பேரிக்கிட்டு நானும் ஊற்றி விட்டு வந்தேன் போயிட்டு. அதான் அந்த அளவுக்கு ஒன்றும் இது கிடையாது. என்ன பண்ணி செஞ்சு கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் நைட்ல இங்க அது என்னது கஞ்சா ஊசிங்க தான் கிடக்கு. காலைல வந்து முதல் வேலையை அதை கிளீன் பண்ணி போட்டு தான் நான் வேலையே பார்க்குறேன். அதை சரி பண்ண சொல்லுங்க, பிள்ளைங்க வாழ்க்கை கெடாம. நல்லது செய்கிறாரு. பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் குறைகள் இருக்குது. ரோடுகள்லாம் சரியில்லை. அங்கங்கே ஒரு நெரிசலான இடங்களாக இருக்குது. நிறைய இந்த வேலைச்சேரிக்கை செய்ய வேண்டியதெல்லாம் அந்தந்த தொகுதிக்கு அந்த சந்து வாக்குல எல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் இது வரைக்கும் வந்து இன்னும் கொஞ்சமாக செஞ்சுருவாங்களும் பாதி செய்யலை. இனிமேல் செய்வாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.